அறிவோம் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் இறைவாக்கினர் எலியாவும் அரசன் ஆகாபுவும் சந்தித்தல் பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் மழை பொழிகிறது, பஞ்சம் முடிவுக்கு வருகிறது என்ற தலைப்பில் சிந்திப்போம். எலியாவின் கூற்றுப்படி அரசன் ஆகாபு இஸ்ரேல் மக்களையும் பாகால் மற்றும் அசேராவின் போலி இறைவாக்கினர்களையும் கர்மேல் மலைக்கு அழைக்கின்றார். அனைவரும் ஒன்று திரண்டு விட்டனர். முதலில் எலியா மக்கள் பக்கம் சென்று பேசுகின்றார். அவர்கள் இருமனத்தோராய் வாழ்வதை சுட்டி காட்டுகின்றார். அவர்கள் ஆண்டவரையும் வழிபடுகின்றனர், பாகாலையும் வழிபடுகின்றனர். அது தவறு. யார் உண்மையான கடவுள் என்பதை தெரிந்து அவர்கள் வழிபட வேண்டும். ஆண்டவர்தான் கடவுள் என்றால் மக்கள் அவரை வழிபட வேண்டும். பாகால் தான் கடவுள் என்றால் அவர்கள் பாகாலை வழிபடலாம். உள்ளத்தில் தெளிவும் நம்பிக்கையில் உறுதியும் வேண்டும். அவர்கள் உண்மையான கடவுளை அறிந்து அவரை வழிபட வேண்டும். எலியாவின் வார்த்தைகளுக்கு மக்கள் பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக இருக்கின்றனர். அவர்களின் அமைதி எலியாவின் கூற்றை உண்மையாக்குகிறது. அவர்கள் இருமனத்தோராய்தான் வாழ்கின்றனர். அந்நிலையிலிருந்து அவர்கள் வெளிவர, உண்மையை அவர்கள் அறிந்து கொள்ள எலியா ஒரு போட்டியை அறிவிக்கின்றார். அந்த போட்டி யாவே கடவுளின் இறைவாக்கினரான எலியாவுக்கும் பாகால் மற்றும் அசேராவின் போலி இறைவாக்கினர்களுக்கும் இடையில் நடக்கும். யார் உண்மையான கடவுள் என்பதை அந்த போட்டி நிரூபிக்கும். எலியா மக்களை பார்த்து போட்டியை விளக்குகின்றார். மக்கள் பலியிடுவதற்காக 2 காளைகள் கொண்டு வர வேண்டும். பாகால் மற்றும் அசேராவின் போலி இறைவாக்கினர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். எனவே போட்டியை அவர்கள் தொடங்குவதுதான் நல்லது. போலி இறைவாக்கினர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தங்கள் கடவுளான பாகாலுக்கு பலியிட வேண்டும். அவர்கள் காளையை பலியிடுவதற்கான எல்லா தயாரிப்புகளையும் செய்து காளையை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கலாம். ஆனால் அவர்கள் நெருப்பு வைக்கலாகாது. அதைப் போல எலியாவும் செய்வார். நெருப்பின் வடிவில் இறங்கி பலியை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரே உண்மையான கடவுள் என போட்டியை அறிவிக்கின்றார். மக்கள் நீர் சொல்வது சரியே என கூறி போட்டியை ஏற்றுக்கொள்கின்றனர். பாகாலின் இறைவாக்கினர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதால் அவர்களே முதலில் பலியை செலுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இறைவாக்கினர் எலியா அறிவிக்கும் இந்த போட்டியை ஆய்வு செய்தால் தெய்வங்கள் நெருப்பை கொண்டு வரும் ஆற்றலை மையமாக வைத்து 3 சிறப்பு கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. முதலாவது, நெருப்பு கடவுளின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் ஒரு பொருள். விவிலிய பாடங்களில் எரியும் முட்புதர் தொடங்கி பாலைவனத்தில் நெருப்பு தூண், எசேக்கியேல் நூலில் ஆண்டவருடைய அரியணையின் காட்சி போன்றவைகளில் கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளில் நெருப்பு கடவுளின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் காணலாம். இரண்டாவதாக, புயல் மற்றும் மழையின் கடவுள் என அழைக்கப்படும் பாகால் கடவுளின் அடையாளமாக இடி மின்னல் உள்ளன. பாகால் தெய்வம் நெருப்பின் வடிவில் மின்னலை கையில் தாங்கியவராக சித்தரிக்கப்படுகிறார். பாகால் தெய்வம் பற்றிய ஒரு கதை அவர் நெருப்பால் தன் வீட்டை கட்டுவதாக கூறுகிறது. எனவே பாகால் தெய்வத்தை வழிபடுபவர்கள் அவரை நெருப்பின் ஆண்டவராகவும் பார்க்கின்றனர். மூன்றாவதாக, நெருப்பு பலியை ஏற்றுக்கொள்ளும் பிரதிநிதியாக கருதப்படுகின்றார். இத்தகைய எரிபலிகள் வேண்டுதலுக்காக செய்யப்படுகின்றன. கர்மேல் மலையில் நடத்தப்படும் இந்த எரிபலியின் நோக்கம் பஞ்சம் தீர்வதற்கு மழை பொழிய செய்ய வேண்டும் என்பதாகும். 2 குழுவினரும் பஞ்சம் தீர்வதற்கு அவரவர் வழிபடும் தெய்வம் மழை பொழிய செய்ய வேண்டும் என வேண்டுகின்றனர். எனவே இந்த போட்டி யாருடைய கடவுள் வேண்டுதலை கேட்கிறார் என்பதை கண்டுகொள்வதாகும். நெருப்பு இறங்கி பலியை ஏற்றுக்கொண்டால் அவர்களின் வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது என்று பொருளாகும். உண்மையான மழையின் கடவுள் யார் என்பது அப்போது தெரிய வரும். போட்டி தொடங்குகிறது. எண்ணிக்கையில் அதிகமான பாகாலின் இறைவாக்கினர்கள் பலிக்கான தயாரிப்புகளை தொடங்குகின்றனர். பலிபீடத்தின் மேல் விறகுகளை அடக்குகின்றனர். அதன்பின் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை துண்டு துண்டாக வெட்டி விறகுகளின் மேல் வைக்கிறார்கள். பலி செலுத்துவதற்கான தயாரிப்புகள் முடிந்தபின் பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே
பதில் தாரும் என கத்துகின்றனர். பாகாலின் பதிலை பெற பலிபீடத்தை சுற்றி நடனமாடுகின்றனர். பாகாலிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. நிகழ்வை பதிவு செய்யும் ஆசிரியர் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை என கூறுகிறார். ஆசிரியர் கூறும் இச்சொற்றொடர்கள் பாகால் என ஒரு கடவுள் உண்மையாகவே இல்லை, பாகால் ஒரு பிம்பம், ஒரு மாயை என்பதை வெளிப்படுத்துகின்றன. பாகாலின் போலி இறைவாக்கினர்கள் தொடர்ந்து கத்துகின்றனர். பலிபீடத்தை சுற்றி நடனமாடுகின்றனர். நண்பகல் வேளையில் எலியா அவர்களை பரிகசிக்கிறார், அவர்களை கேலி செய்கிறார். இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள். ஒருவேளை அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவரை எழுப்ப வேண்டியிருக்கும் என்கிறார். ஆழ்ந்த சிந்தனை, ஒதுக்குப்புறம் செல்தல், பயணம் செய்தல் மற்றும் தூங்குதல் ஆகிய 4 பணிகளை எலியா இங்கே குறிப்பிடுகிறார். எலியா பாகால் தெய்வத்தை கேலி செய்வது போல இவைகளை குறிப்பிட்டாலும் பாகாலின் போலி இறைவாக்கினர்கள் இவை கேலியாக தெரிந்திருக்காது. ஏனெனில் பாகால் தெய்வத்தை பற்றிய பல குறிப்புகளில் இவை அவர் செய்யும் பணிகளாக காட்டப்பட்டுள்ளன. நேரம் கடக்கிறது. அடுத்து பாகாலின் போலி இறைவாக்கினர்கள் தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள் என நாம் பார்க்கிறோம். பாகாலின் பதிலை பெறுவதற்கு அவர்கள் பல்வேறு உத்திகளை கையாளுகிறார்கள். எதுவும் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. மாலை பலி செலுத்தும் நேரம் வரை அவர்கள் தொடர்ந்து பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை, கவனிப்பார் யாரும் இல்லை. இந்நூலை எழுதிய ஆசிரியர்கள் இங்கே சொல்ல வருவது என்னவென்றால், பாகால் என்பது வெறும் மாயை, பாகால் கடவுள் இல்லை என்பதுதான். அவர் கடவுளாக இருந்திருந்தால் அவரது இறைவாக்கினர்களின் வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்திருப்பார். பலிப்பொருளின் மீது நெருப்பு இறங்கியிருக்கும். அப்படி எதுவும் நடக்கவில்லை. பாகாலின் போலி இறைவாக்கினர்கள் தங்களின் முயற்சியில் தோல்வியடைந்து விட்டனர். இனி எலியா பலியை செலுத்தலாம். எலியா எல்லா மக்களையும் நோக்கி என் அருகில் வாருங்கள் என அழைக்கிறார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வருகின்றனர். எலியா முதலில் கர்மேல் மலையில் இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிடுகிறார். இஸ்ரேல் குலங்களின் எண்ணிக்கையை மனதில் கொண்டு 12 கற்களை எடுத்து அவற்றை கொண்டு ஆண்டவர் பேரில் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இரண்டாவதாக அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உளவுசால் அகலமுள்ள வாய்க்காலை வெட்டுகிறார். இங்கே உளவுசால் என குறிப்பிடப்படுவது தானியங்களை அளப்பதற்கு பயன்படும் ஒரு அளவையை குறிப்பதாக அறிஞர்கள் கருதுகின்றனர். வாய்க்கால் பெரியதாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் பலிப்பொருளின் மேல் ஊற்றப்படும் தண்ணீர் வழிந்து ஓடுவதற்கு வசதியாக இது வெட்டப்படுகிறது. மூன்றாவதாக பலிபீடத்தில் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி விறகு கட்டைகளின் மேல் வைக்கின்றார். நான்காவதாக 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து எரிவலையின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்ற வைக்கிறார். தண்ணீர் ஊற்றும் நிகழ்வு இன்னும் 2 தடவைகள் செய்யப்படுகின்றன. தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடுகிறது. வாய்க்காலும் தண்ணீரால் நிரம்புகிறது. இவ்வளவு தண்ணீரும் நல்ல தண்ணீரா? இந்த தண்ணீர் எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது என்ற கேள்விகள் எழலாம். இங்கே ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கர்மேல் மலையின் அடிவாரத்தில் மத்திய தரை கடல் உள்ளது. எனவே அங்கே ஊற்றப்படுவது கடல் தண்ணீராகவும் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை பலி நடத்தும் நேரத்தில் எலியா பலிபீடத்தின் அருகில் வருகிறார். ஆண்டவரை நோக்கி வேண்டுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் ஆகியோரின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் நான் உம்முடைய ஊழியன் என்றும் இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என அவர் வேண்டுகின்றார். ஆண்டவர் எலியாவின் வேண்டுதலை கேட்கின்றார். ஆண்டவரின் நெருப்பு வானிலிருந்து இறங்குகிறது. எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரிக்கிறது. வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்கிறது.
கூடி நின்ற மக்களில் இந்நிகழ்வு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அனைவரும் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை வணங்குகின்றனர். ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்று அழைக்கின்றனர். மக்கள் நடுவில் ஏற்பட்ட இந்த மாற்றம் பாகாலின் போலி இறைவாக்கினர்களிடம் பீதியை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். எலியாவும் பாகாலின் போலி இறைவாக்கினர்களை தீர்த்து கட்ட முடிவு செய்கின்றார். அவர் மக்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் போலி இறைவாக்கினர்கள் எவரும் தப்பியோடாதபடி அவர்களை பிடியுங்கள் என கட்டளையிடுகின்றார். மக்களும் பாகாலின் போலி இறைவாக்கினர்களை தப்பிவிடாதபடி அவர்களை பிடிக்கின்றனர். எலியா அவர்களை கீசோன் ஓடைக்கு கூட்டிச் செல்கின்றார். அங்கே அவர்களை கொல்கின்றார். இந்த நிகழ்வில் அரசனின் பங்கு எதுவும் இல்லை. அனைத்தும் இறைவாக்கினரின் வழிகாட்டுதலில் நடக்கிறது. கடவுளின் தலையீடு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருகிறது. பாகால் ஒரு பொய், கடவுள் இல்லை என்பது கர்மேல் மலையில் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அரசன் அதற்கு சாட்சியாக நிற்கின்றார். அரசன் ஆகாபுவின் மனநிலை நமக்கு கூறப்படவில்லை. அரசன் ஆகாபிற்கு ஆண்டவரில் நம்பிக்கை இல்லை என்றாலும் எலியாவின் செயல்கள் அவருடைய மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். இறுதியாக பஞ்சம் நீங்கி வளமையை கொண்டு வருவதற்கு இறைவாக்கினர் எலியா வழியாக ஆண்டவர் மழை பொழிய வைக்கின்றார். மழையினால் அரசன் ஆகாபின் பயணம் தடைபடாமல் இருக்க அவரையும் எச்சரிக்கின்றார். பெருமழையின் ஓசை கேட்கிறது. மழையில் அகப்பட்டு கொள்ளாதபடி தேரை பூட்டி போய்விடும் என எலியா ஆகாவுக்கு கூறுகின்றார். எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு சென்று வேண்டுதல் செய்கின்றார். அவரது ஊழியரை 7 தடவைகள் கடலை நோக்கி பார்ப்பதற்கு கட்டளையிடுகின்றார். இறுதியாக அவருடைய ஊழியர் கடலிலிருந்து கையளவு அகலமுள்ள மலைமேகம் ஒன்று எழுந்து வருவதாக கூறுகின்றார். எலியா அதை பெருமழையின் அடையாளமாக காண்கின்றார். அரசன் தனது தேரில் இஸ்ரேலுக்கு செல்கின்றான். இறைவாக்கினர் எலியாவும் ஆண்டவரின் ஆற்றலால் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாவை முந்திக் கொண்டு ஓடுகின்றார். யாவே கடவுள்தான் உண்மையான கடவுள் என நிரூபிக்கப்பட்டு விட்டது. இனி அரசரும் மக்களும் யாவே கடவுளை வழிபட வேண்டும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.